ஸ்திரீக்குள்ள விதைக்கப்படுகிற விதை எப்பொழுதுமே அந்த ஸ்திரீயோடு மடிந்து போறது. ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன சொல்லுங்க? நம்ம கிட்ட ஒண்ணு கொடுத்தா நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணி வேற ஒரு பொருளா கொடுப்போம் வெளியில. ஆமா தானே? நமக்குள்ள அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட கொடுக்கறது உங்களுக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு மட்டும் பிரயோஜனப்படாது. ஆமா, உங்களிலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளை தாண்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என்னோடு கூட சேவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை யாராவது எடுத்தீங்கன்னா எனக்கு வாசிச்சு உதவி செய்யலாம். 1 யோவான் பக்கம் 330. இங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை, என்ன தைரியம் அப்படின்னா, நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டா அதை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புறார். தைரியமா போய் கேளுங்க அப்பா கிட்ட. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர்கிட்ட கேட்கறது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரரும் ஆமே. சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரரும் ஆமே. நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றேன். எத்தனை பேர் உங்களுக்கு ஏசப்பா பிள்ளை தான்? ஆமென். ஆமா, நீங்களும் ஏசப்பாக்கு பிள்ளை தான், உங்க மகனும் ஏசப்பாக்கு பிள்ளை தான், உங்க பேர பையனும் ஏசப்பாக்கு பிள்ளை தான். உங்க மகன் ஏசப்பா தாத்தா அப்படின்னு கூட முடியாது. எல்லாரும் ஏசப்பாவுக்கு பிள்ளைகள் தான். இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெறும் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, நீங்க சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு, இம்மையிலும் அனுபவிக்கிறதற்கு, மறுமையிலும் அனுபவிக்கிறதற்கு நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுதந்திரவாளிகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புறேன். உங்க 2 ஷோல்டரையும் பிடிச்சி இப்படி ஆட்டி சொல்றேன், தைரியமா இருங்க. ஆமென். நீங்க வெறும் பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஏதோ சின்ன பிள்ளைகள் இல்ல, பால் குடிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல. அப்பா என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு அந்த பிள்ளை படுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா வளர வளர என்னென்னலாம் கேட்கறோம். என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது. கடைக்கு போனானா அவனுக்கு என்ன வேணும்ன்றது அவனே போய் எடுத்து நேரா பில்லிங்ல போய் நின்றுறான். 2 வயசு பிள்ளை 2 வயசு வந்த உடனே தனக்கு என்ன வேணும்னு அதுக்கு கேட்கறதுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி அந்த தைரியம் போய் பில்லிங்ல நிக்கணும்னு தைரியம் வருது. ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்க அப்பா கட்டுவாரு, எங்க அப்பா பாக்கெட்ல பர்ஸ்ல காசு இருக்கு. அப்படியே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, எதையாகிலும் தேவ சித்தத்தின்படி கேட்டா தைரியமா பில்லிங்க்கு போய் நிக்கலாம். ஏன்னா கட்டுகிறதற்கு அப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதிச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ற சுகம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ற ஆசீர்வாதம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ற ஐஸ்வர்யம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறுமையிலே வாழ்ந்து சாக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. அது ஒரு பகட்டு வாழ்க்கையின் இது சொல்லல. கர்த்தருடைய வேதம் சொல்ல, நானும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபிப்பேன், ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு. ஆமென். எனக்கு ரொம்ப காசு உங்களை மறந்து போயிடாதபடி, எனக்கு ஒண்ணுமே இல்லாம தரித்திரனாய் உங்களை கேள்வி கேட்காதபடி, போதும் என்ற மனதோடு ஒரு தேவ பக்தி எனக்கு கொடுங்க. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க. அல்லேலூயா.